ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்ட்ரெயினரோட கவர் வந்து க்ளோஸ் பண்ணுற போல்ட் நெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலில் வந்து இன்னர் த்ரெட்டாக கொடுத்துருந்தாங்க. போல்டு நெட் வந்து போட்டு டைட் பண்ணுற மாதிரி த்ரெட்டு கிடையாது. இது வந்து நம்ம ரெண்டு பக்கமே த்ரெட் இருக்கும் அந்த போல்ட்டில். ஒரு சைடு வந்து அந்த ஸ்ட்ரெயினரோட இதுலேயும் அதுக்கு மேலே கவரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது போல்ட் நெட் போடுற மாதிரி டைப்பு. இதில் என்னென்னா அந்த இன்னர் த்ரெட்டு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ஓவரால் ஸ்ட்ரெயினரே வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த பிராண்டில். ஆல்ரெடி நம்ம வந்து இன்னொரு பிராண்ட் போயிருந்தோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு. ஃப்ளாஞ்ச் டு ஃப்ளாஞ்சோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது 100 mm அது வந்து 125 mm இருந்தது. அதனால் வந்து பைப்லைன் மாடிஃபிகேஷனாக இருக்கிறதுனால சிம்பிளாக நம்ம இதே மாற்றிடலாம் சொல்லி இதையும் வாங்கியாச்சு. இதே மாடலில் சேம் வந்து அதே மாதிரி வாங்கிடலாம் சொல்லி வாங்கிட்டேன். இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சேம் மாடல்ன்றதுனால அந்த பைப் லைன் ஃப்ளாஞ்ச் டு ஃப்ளாஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக சீட் ஆகிடுச்சு இந்த புது ஸ்ட்ரெயினர். பட் ஆனால் இதில் இன்னொரு காம்ப்ளிகேட்டான என்ன விஷயம் பார்த்திங்கன்னா, நமக்கு அந்த பழைய ஃப்ளாஞ்ச் இருக்கு இல்லையா பைப் லைனில், அந்த ஃப்ளாஞ்சோட பிசிடி அந்த ஹோல்ஸ் வந்து டிஃப்ரென்ஸும் இந்த புது ஸ்ட்ரெயினருக்கான ஹோல்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் புரியும். நிறைய பேருக்கு இது புரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ 2 ஸ்ட்ரெயினர் நான் ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பழைய ஸ்ட்ரெயினரில் வந்து பார்த்திங்கன்னா 8 ஹோல்ஸ் தான் இருக்கும். பட் புது ஸ்ட்ரெயினரில் வந்து பார்த்திங்கன்னா 16 ஹோல்ஸ் இருக்கும். அதில் என்னென்னா அந்த ஃப்ளாஞ்சோட பிசிடி அந்த ஹோல்ஸுக்கான டிஃப்ரென்ஸும் புது ஸ்ட்ரெயினரில் இருக்க ஹோல்ஸ் டிஃப்ரென்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மாறி இருந்தது. இது வந்து சப்ளையர்கிட்டையும் நான் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி ஆயிருக்கு, சேம் பிராண்டு சேம் இது தானே, ஏன் இப்படி ஆயிடுச்சு? இல்லை இதுவே எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படி சொல்லிட்டாங்க. பட் ரீப்ளேஸ்க்கும் அவங்க சப்போர்ட் பண்ணல. பட் ஆனால் இதை வந்து இப்போது பண்ணி தான் அவனும் வாங்கியாச்சுன்னும் போது அப்போது ஒரு லேத்தில் வந்து மறைமல் நகரில் வந்து சப்போர்ட் கொடுத்தாங்க. பட் அவங்க சைடில் இருந்து பார்த்திங்கன்னா இப்போ பழைய ஸ்ட்ரெயினரையும் சாம்பிள் கொடுத்து சேம் பிசிடி மேட்ச் பண்ணி நம்ம வந்து அடிஷ்னல் ஹோல்ஸ் ப்ரொவைட் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. பட் இது வந்து எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுதான் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணணுன்னு. பிசிடி அப்படின்றது இந்த இமேஜில் கிளியராக தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்ட்ரெயினரோட ஃப்ளாஞ்சும் நம்ம ஆல்ரெடி பைப் லைனில் இருக்கும் இல்லையா, இந்த ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஃப்ளாஞ்ச் அதோட பிசிடி அந்த ஹோல்ஸ் டயாவை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆனால் தான் அந்த ஃபிட்டிங் பழைய ஃபிட்டிங்கில் எதுவுமே மாட்ட முடியும். அதுக்கான ட்ராயிங் தான் இது. பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஹோல்ஸோட டிஸ்டன்ஸ் டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. பட் எனக்கு முன்னாடி இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 175 வரணும் அப்படின்னா புதுசில் வந்து 165 அவ்வளோதான் பிசிடி இருந்தது. அதனால் வந்து ஒரு 10 mm வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதில் எல்லாமே ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. நீங்கள் ஏதாச்சும் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க ஸ்பேர் இது மாதிரி ஃப்ளாஞ்ச் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக பிசிடியும் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.